நம்மாழ்வார் அருளை செய்த திருவாய்மொழியில திவ்யமங்கல விக்கிரகத்தோடு கூடியவனான, அதாவது திவ்யமான திருமேனியோடு கூடுவனான எம்பெருமானே உபாயமாக இருக்கிறான். அப்படிப்பட்ட எம்பெருமானே பலனாக இருக்கிறான் அப்படிங்கிறது இந்த பத்தினுடைய சாரம். தாமரை கண்ணனாய் என்று ஆரம்பித்து இங்கே எம்பெருமானுடைய சௌலபிய காஷ்டையை அருளை செய்கிறார். சௌலபியம், சௌலபிய காஷ்டை. சௌலபியம் அப்படின்னா எம்பெருமான் சுலபனாக இருக்கான். சுகமாக, லப அடையப்படக்கூடியவன். எம்பெருமான் சுகமாக அடையப்படக்கூடியவன், கஷ்டமில்லாமல் அடையப்படக்கூடியவன். நினைத்த மாத்திரத்திலேயே நம் மனத்திலே சேவிக்கலாம், நினைத்த மாத்திரத்திலேயே நம் எதிரிலே நம் கண்களாலே சேவிக்கலாம். இப்படியாக எம்பெருமான் சுலபனாக இருக்கக்கூடியவன். அந்த சௌலபியம் உயர்ந்த நிலையில எம்பெருமான் கிட்ட இருக்கு, மிக மிக உயர்ந்த நிலையிலே இருக்கு. அதாவது இதைவிட சௌலபியம் யாராலையும் காட்ட முடியாது. அதாவது சுலபத்துவத்திலே எந்த அளவு எம்பெருமான் சுலபன் அப்படிங்கிறத நாம நினைச்சு கூட பார்க்க முடியாது. அந்த அளவு சுலபன். பொதுவாக பெருமான் எப்படிப்பட்டவன் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸ்ரீவைகுண்ட லோகத்திலே நித்திய சூரியனுக்கு நிர்வாகனாக இருக்கக்கூடியவன், சகல கல்யாண குணங்களோடு கூடியவன், உலகத்தை எல்லாம் சிருஷ்டிப்பவன். இப்படி யாருக்குமே இல்லாத பல பெருமைகள் பெற்றவன் எம்பெருமான்.